பேன் சூடானதும் அரை கப்பு கடலை பருப்பை சேர்த்துருவோம். கடலை பருப்பை பொன்னிறமாக வறுத்தாச்சு. பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அரை கப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு. வெள்ளை உளுத்தம் பருப்பும் மிதமான தீயிலே நல்லா வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளையும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். 20 வரமிளகாவையும் நல்லா வறுத்தாச்சு. வரமிளகாவையும் பிளேட்டில் கொட்டிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் லேசாக வறுத்தரலாம். இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பண்ணி உலர்த்தி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு சேர்த்துருவோம். முருங்கைக்கீரையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கீழே நைஸாக பொடி பண்ணிடலாம். மிக்சிங் பிளேட்டில் சேர்த்துருவோம். முருங்கையிலையும் நல்லா ஆறி இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். மிக்சிங் பிளேட்டில் சேர்த்துருவோம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. முருங்கை இலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.